இன்று மகா சங்கடகர சதுர்த்தி. விநாயகரை வழிபட்டால் 11 நாட்களில் பலன்கள். ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை சந்திரனின் 4வது திதியை சதுர்த்தி என்றும், பௌர்ணமிக்கு பிறகு குறைந்து வரும் சந்திரனின் 4வது திதியை சங்கடகர சதுர்த்தி என்றும் அழைப்பது வழக்கம். இதில் ஆவணி மாதத்தில் வரும் சங்கடகர சதுர்த்தி விநாயக பெருமானை வழிபடுவதற்கு கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. இதை மகா சங்கடகர சதுர்த்தி என்பார்கள். அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு முன்பு வரும் சங்கடகர சதுர்த்தியை மகா சங்கடகர சதுர்த்தி என்கிறோம். ஒரு வருடத்தில் 12 சங்கடகர சதுர்த்திகள் வரும். இவை அனைத்திலும் விரதம் இருந்து விநாயகரை வழிபட முடியாமல் போனாலும் மகா சங்கடகர சதுர்த்தி அன்று மட்டும் விரதம் இருந்து விநாயகரை மனதார வழிபட்டால் வருடம் முழுவதும் வரும் 12 சங்கடகர சதுர்த்திகளில் விரதம் இருந்த பலன் கிடைக்கும். நினைத்த காரியங்களை நடத்தி வைக்கும் அற்புத விரதம் இதுவாகும். புதிதாக சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்க தொடங்குபவர்கள் மகா சங்கடகர சதுர்த்தியில் தங்களின் விரதத்தை துவங்கலாம். அதோடு மகா சங்கடகர சதுர்த்தி அன்று ஒரு குறிப்பிட்ட முறையில் விநாயகரை வழிபட்டால் வீட்டில் எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் அது விலகிவிடும். இந்த ஆண்டு மகா சங்கடகர சதுர்த்தி இன்று, அதாவது வியாழக்கிழமை வருகிறது. இன்றைய தினம் மாலை 6:14 மணிக்கு பிறகே சதுர்த்தி திதி தொடங்குகிறது. மறுநாள் பகல் 3:48 மணி வரை மட்டுமே சதுர்த்தி திதி உள்ளது. இதனால் இன்றே மகா சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டினையும் விநாயகர் வழிபாட்டினையும் மேற்கொள்ளலாம். பொதுவாக சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டினை மாலையில் தான் மேற்கொள்ள வேண்டும். விநாயகரை வழிபட்ட பிறகு சந்திரனை தரிசனம் செய்த பிறகுதான் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பது விதி. இன்று அதிகாலையில் எழுந்து பூஜை அறையில் உள்ள விநாயகரை அலங்கரித்து அருகம்புல் சாத்தி விளக்கேற்றி விரதத்தை துவங்க வேண்டும். அன்று முழுவதும் உபவாசமாக இருக்க முடிந்தவர்கள் இருக்கலாம். முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அதுவும் முடியாதவர்கள் எளிமையான உணவுகளை குறைந்த அளவில் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம். மாலையில் வீட்டிலோ அல்லது விநாயகர் கோவிலுக்கு சென்றோ விநாயகர் வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். விநாயகருக்கு விருப்பமான சுண்டல், கொழுக்கட்டை, மோதகம், பிள்ளையார் உருண்டை போன்றவற்றை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். விநாயகருக்கு கொழுக்கட்டை செய்யும் போதே உங்களின் வேண்டுதல்களை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். பூஜை முடிந்த பிறகு அதை வீட்டின் அருகில் இருக்கும் குழந்தைகளுக்கோ அல்லது கோவில்களுக்கு எடுத்து சென்று அங்கு வருபவர்களுக்கோ பிரசாதமாக வழங்கலாம். மகா சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்குரிய விநாயகர் அகவல், விநாயகர் அஷ்டகம், விநாயகர் அஷ்டோத்திரம் போன்ற மந்திரங்களை சொல்லி வழிபடுவது மிகவும் சிறப்பானது. ₹1 நாணயத்தை வீட்டில் உள்ள விநாயகரின் பாதத்தில் வைத்து மனதார உங்களின் வேண்டுதல்களை சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். வேண்டுதல் நிறைவேறியதும் அந்த நாணயத்தை விநாயகர் கோவில் உண்டியலில் சேர்த்து விடுங்கள். அடுத்த ஆண்டு மகா சங்கடகர சதுர்த்தி நாளுக்குள் வேண்டுதல்கள் முழுமையாக நிறைவேறி பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிட்டால் இதேபோல் அடுத்த ஆண்டு மகா சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து வழிபடுவதாக வேண்டிக் கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் வழிபட்டால் அடுத்த 11 நாட்களில் உங்களின் வேண்டுதல் நிறைவேற தொடங்குவதற்கான அறிகுறி தெரிய தொடங்கும். மகா சங்கடகர சதுர்த்தி தொடங்கி ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி என்றும் விரதம் இருந்து விநாயகருக்கு சிதற தேங்காய் உடைத்து வழிபடுங்கள். ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி என்றும் விநாயகருக்கு தேங்காய் மாலை அணிவித்து வழிபடுவதால் நவக்கிரக தோஷங்கள், நவக்கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகள் தீரும். சனி தோஷம், ராகுகேது தோஷம், சனியால் ஏற்படும் பிரச்சனைகள், சர்ப்பதோஷத்தால் திருமணம் போன்றவற்றில் தடை உள்ளவர்கள் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்தால் சிறந்த பலன் கிடைக்கும். அதேபோல் சங்கடகர சதுர்த்தி தோறும் விநாயகருக்கு மாலை வாங்கி சாற்றி அந்த மாலையை வாங்கி வந்து வீட்டின் நிலைப்படியில் மாட்டி வைத்தால் வீடு வாங்க முடியாமல் தவிப்பவர்கள், வீட்டில் பலவிதமான பிரச்சனைகளை அனுபவிப்பவர்கள், பலவிதமான தடை தோல்விகளை சந்திப்பவர்கள் ஆகியோருக்கு நல்ல தேர்வு கிடைக்கும். விநாயகருக்கு அணிவிக்கப்படும் அருகம்புல்லை வாங்கி வந்து வீட்டில் வைத்து வழிபடுவதால் தீய சக்திகளால் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும். ஒவ்வொரு மாதமும் வரும் சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகருக்கு விரதம் இருக்க முடியாதவர்கள் அல்லது மாதந்தோறும் வரும் சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபட்டு பூஜை செய்ய முடியாதவர்கள் இன்று மகா சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து வழிபட்டால் ஓராண்டு முழுவதும் சதுர்த்தி விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபடுபவர்களுக்கு சந்திரன் தோஷம் ஏற்படாது. ஜாதக ரீதியாக சந்திர தோஷம் இருந்தால் கூட நீங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மகா சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருக்க முடியாதவர்கள் சந்திரன் உதயமாகும் நேரத்தில், அதாவது சூரியன் அஸ்தமனமாகி சந்திரன் தோன்றிய பிறகு விநாயகரை வழிபடுவது எல்லா விதமான தோஷங்களையும் போக்கும். வாழ்வில் நீங்கள் எதிர்கொள்ளும் சங்கடங்கள் தீரும்.